இன்னைக்கு நாங்க முதலாவதா இந்த கிளாஸ் பேப்பர் கிளாஸ் ரெண்டே ஸ்டார்ட் பண்றபடியா பிள்ளைகள் கொஞ்சம் விஷயங்களை நான் சொல்லி போட்டு தொடங்குறேன். இதுல வந்து நாங்கள் முதல் பேப்பர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது யூனிட் வைஸா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல முதலாவது பாடம் நேர்கோட்டு இயக்கம் பார்க்க போறோம். சரியா, 10ஆம் ஆண்டுல அலகு 2 நேர்கோட்டு இயக்கம் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. மற்றது ஒவ்வொரு முறையும் பிள்ளைகள் நாங்கள் பேப்பர் வந்து இதண்டேக்குள்ள சரியா, பேப்பர் வந்து ஏற்கனவே முதலே உங்களுக்கு குரூப்ல போடுவேன். சரி, அந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து செய்து பார்த்துட்டு வந்தீங்கன்றது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. மற்றது வந்து நீங்க பேப்பர் செய்யக்குள்ள பேப்பர் ஏற்கனவே செய்துட்டு வரணும். மற்றது இன்னைக்கு விளங்கப்படுத்தக்குள்ள அதோடைய தொடர்பட்ட விஷயங்கள் இப்ப பேப்பர் கிளாஸ் சொன்னா பிள்ளைகள் இப்ப நாங்கள் இந்த முதலாவது கேள்விக்கு 2வது ஆன்சர் அப்படி போற விஷயம் இல்லையா, அதோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒரு அந்த கிளாஸ்ல கதைச்சு கொண்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போவோம். சரி, அப்ப அதோட தொடர்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்க வேண்டும். சரி, உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஞாபகத்துல இருக்கும், சிலதுகள் வந்து உங்களுக்கு ஒரு நோட் பண்ணி வைக்கணும் என்ற தேவை இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களை உங்களோட பேப்பர்லயே பக்கத்துல நோட் பண்ணி வைங்க. சரி, அப்படி வச்சீங்கன்னு சொன்னா இன்னொரு கேள்வி இதே பேட்டர்ன் மாறி வரைக்குள்ள இன்னொரு கேள்விக்கு வரைக்குள்ள அதுல வந்து கூடுதலா கொஞ்சம் விஷயங்களை நாங்க படிச்சு கொள்ளலாம். சரி, அப்ப கட்டாயம் பேப்பருக்கு புரியும்ப ஒரு கொப்பி வச்சிருங்கோ. தியரியும் வந்து பேப்பர் பாராக்கள் பேப்பருக்கு புரியும்ப ஒரு கொப்பி வச்சிருங்க. அந்த அதுல வந்து தேவையான அந்த விஷயங்களை வந்து ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளும். சரிதானே? ரைட். தேவையான விஷயங்கள் அந்த சரி விடையோட மட்டும் இல்லாம நாங்கள் கதைக்கிற விஷயங்கள் அந்த கேள்வி சம்பந்தமா இல்லாட்டி அந்த எண்ணக்கருக்கள் சம்பந்தமா கதைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி கொண்டு போவோம். மற்றது ஒரு நாளும் அந்த பேப்பருக்கு முதல் நான் அந்த கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்பினான். சரி, அதுக்கும் ஒருக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணும். சரியா, சில பேர் தான் அதுக்கு செய்திருக்கிறீர்கள். யார் யார் செய்தீங்கள் என்ற விஷயங்கள் வந்து பார்க்கலாம் அதுல. சரியா, உங்களோட பேர்களையும் ஸ்கூலையும் போட்டீங்கன்னு சொன்னா அதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதான். சரி, இது கொஞ்சம் வெளிப்பிள்ளைகளும் இருக்கிறபடியா 145 கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சரி, இதுவும் வந்து இதே அனுப்புறது ரெண்டா பிள்ளைகள் இதுல வந்து நீங்க ஒரு அந்த கேள்வியும் பாத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் என்ன பிள்ளை விடுறீங்கள், எப்படியா கேள்வி என்ன மாதிரியான பேட்டர்ன்ல வருதுன்றது விளங்கும். அதை வச்சுக்கொண்டு நாங்க அடுத்தடுத்த இதுக்கு போகலாம். சரி, அதுக்காகத்தான் கேள்வி அனுப்புறது. அதே முறைக்கா செய்து கொள்ளுங்க. இப்ப நாங்கள் எங்களோட வகுப்புக்குள்ள போவோம். சாரி. ரைட், இதுல முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள், பின்வருவனவற்றுள் ஏதோ ஒரு காவி கணியம் ஆகும். சரி, அப்ப பௌதிக கணியங்களை வந்து நாங்க ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து காவி கணியம், அடுத்தது எண்ணி கணியம். காவி கணியம் என்று சொன்னா பருமனும் இருக்கும் திசையும் இருக்கும். எண்ணி கணியம் என்ற தனிய பருமன் மட்டும் இருக்கு. அப்ப இதுல வந்து காவி கணியமா காணப்படுறது சரிதானே. வேகம் என்ற ஒன்றை வந்து நாங்க இடப்பெயர்ச்சி சார்பு அளவிடுறோம். இடப்பெயர்ச்சி என்று சொன்னா ஒரு பொருளினுடைய ஆரம்ப புள்ளிக்கும் அந்த பொருளின் இறுதி புள்ளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய குறித்த திசையில் அமைந்த மிக குறுகிய நீளம் ஒன்றதான் நாங்க இடப்பெயர்ச்சி என்று சொல்றோம். நாங்க இப்ப திசை இங்க கருதப்படுறபடியா இடப்பெயர்ச்சி வந்து பருமனும் இருக்கும் திசையும் இருக்கும். ஆகவே அது ஒரு காவி கணியம். வேகம் என்றது இடப்பெயர்ச்சி சார்பா அளவிடப்படுற ஒன்று. அலகு நேரத்துல சென்ற இடப்பெயர்ச்சியை தான் வேகம் என்று சொல்லுவோம். ஆகவே வேகமும் வந்து காவி கணியமா இருக்கு. அதே நேரத்துல நேரம் என்று சொல்லிக்க பருமன் மட்டும்தான் நாங்க கணக்குல எடுப்போம். இப்போ 10 நிமிடங்கள் ஆயிருக்குன்னு சொன்னா அது வந்து ஒரு பருமனை மட்டும்தான் குறிக்கும். எனவே நேரம் வந்து எண்ணிக்கணும். அது மாதிரி கதி வந்து தூரம் சார்பாக அளவிடப்படுறோம். தூரம் அண்டைக்குள்ள ஒரு ஆள்
அல்லது ஒரு பொருள் வந்து பயணம் செய்த பாதையின் மொத்த நீளம் தான் தூரம். பாதையின் நீளம் என்று சொல்லிக்க அது சில வேளைகள்ல நேர்கோடா அமையாத சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப அதுல திசை மாறிக்கொண்டிருக்கும். எனவே குறித்த திசை வெற்றி கருத இயலாது. எனவே தூரம் வந்து ஒரு எண்ணிக்கணி. அது மாதிரி அலகு நேரத்துல சென்ற தூரத்தை தான் நாங்க கதி என்று சொல்ல போறோம். எனவே தூரம் சார்பா கதி அளவிடப்படுறபடியா கதி வந்து ஒரு எண்ணிக்கணிதம். சரி, அப்ப கதி தூரம் அது எண்ணிக்கணியத்துக்குள்ள வரும். காவி கணியம் என்றைக்குள்ள இந்த வேகம் மற்ற இடப்பெயர்ச்சி அதெல்லாம் காவி கணியத்துக்குள்ள வரும். இது தவிர இப்ப திணிவு. சரியா, திணிவுன்னா ஒரு ஒரு பொருள் கொண்டிருக்கிற சடப்பொருள் அளவைத்தான் திணிவு என்று சொல்லுவோம். அதுக்கு பெருமன் மட்டும்தான் இருக்கு. எனவே அது வந்து ஒரு எண்ணிக்கணியம். ஆனா நிறை என்று சொல்லிக்க புவியின் ஈர்ப்பார்முடல் காரணமா ஒரு பொருள்ல தொழிற்படுகின்ற விஷயத்தான் நிறை என்று சொல்ல போறோம். அது எப்பவும் புவியை நோக்கி இருக்கும். நிறைன்றதை எப்பவும் புவியை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறபடியால அது வந்து ஒரு காவி கணியமா இருக்கு. குறிப்பிட்ட திசை இருக்கிறபடியா காவி கணியம். அது மாதிரி விசை வந்து ஒரு காவி கணியம். மறது இங்கால அமுக்கம், வேலை, சக்தி இதுகளை பாத்தீங்கன்னா இது எல்லாமே எண்ணிக்கணியமா இருக்கு. பெருமன் மட்டும்தான் இருக்கு. மற்ற வேகம் சார்பா அளவிடப்படுற ஏர் முடுகல், அமர் முடுகல் எல்லாமே காவி கணியம். பெருமனோட திசையும் இருக்கு. அது மாதிரி அடுத்த கேள்வி, ரமேஷ் 80 மீட்டர் தூரம் செல்வதற்கு 20 செகண்ட் எடுத்ததெனில் அவனது கதியாக அமையும். கதி வந்து தூரத்தின் சார்பு அளவிடப்படுற ஒன்று. தூரத்தின் கீழ் நேரம் என்று சொல்லுவோம். அலகு நேரத்துல சென்ற தூரம் தான் கதி. சரி, அல்ல தூரம் மாற்ற வீதத்தை தான் நாங்க கதின்னு சொல்றோம். இல்ல தூரம் வந்து 80 மீட்டர், அவருக்கு எடுத்த நேரம் 20 செகண்ட். ஆகவே 80 கீழ் 20 மீட்டர் பெர் செகண்ட் பேர் தூரத்தின் கீழ் நேரம் 20 மீட்டர் பெர் செகண்ட். மற்ற மூன்றாவது கேள்வியை பாருங்க. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு படமா கீறணும்னு சொன்னதான் செய்யலாம். ஒரு கிடைத்தரையின் மீது புள்ளி ஏக்கு கிழக்கே புள்ளி பியும். சரி, இதுல ஒரு புள்ளி ஏய குறிப்போம். இதுல இருந்து கிழக்கு திசை. சாதாரணமா நாங்கள் திசையை பொறுத்த வரைக்கும் இங்க வடக்கு, இதுல கிழக்கு, தெற்கு, மேற்கு இப்படிதான் குறிக்கிறோம் நாங்கள். இதுல ஏ என்ற புள்ளியில இருந்து கிழக்கு திசை நோக்கி புள்ளி பி வந்திருக்கு. அது மாதிரி புள்ளி பியில இருந்து வடக்கு நோக்கி சி என்ற வடக்கு திசையில சி என்ற புள்ளி வந்திருக்கு. இதுல பாருங்க, ஒரு எறும்பு வந்து ஏயில இருந்து பி, பியில இருந்து சி ஆகிய நேர்கோடுகளின் வழியே பயணித்து சி என்ற புள்ளியை அடையும். முதலாவது ஏயில இருந்து சிக்கு போற ஒரு நேர்கோடு வழியே தான் பயணிக்கிற. சரியா, முதல் வந்து பாருங்க ஏயில இருந்து பிக்கு போற, அடுத்த வந்து பியில இருந்து சிக்கு போற. இதுல வேற ஏயில இருந்து பிக்கு போற தூரம் வந்து 3 மீட்டர். அது மாதிரி பியில இருந்து சிக்கு போற தூரம் வந்து 4 மீட்டர் தந்திருக்கணும். இப்பயணத்தின் போது எறும்பின் இடப்பெயர்ச்சி. சரி, இதுல ரெண்டு விஷயங்கள் கேட்கலாம். ஒன்று தூரம் கேட்கலாம், அடுத்தது இடப்பெயர்ச்சி கேட்கலாம். தூரம் என்று சொன்னா சென்ற பயணப்பாதையின் மொத்த நீளம் தான் தூரம். இவற்ற பயணப்பாதையா இருக்கக்கூடியது வந்து ஏயில இருந்து பிக்கு போறதுக்கு 3 மீட்டர், பியில இருந்து சிக்கு போறதுக்கு 4 மீட்டர். ஆக மொத்தம் தூரம் என்று கேட்டா அது வெறும் உங்களுக்கு 7 மீட்டர். ஆனா இங்க கேட்டது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்று சொன்னா ஒரு பொருளுடைய ஆரம்ப தானத்துக்கும் இறுதி தானத்துக்கும் இடையில குறித்த திசையில் அமைந்த நீளத்தை தான் இடப்பெயர்ச்சி என்று சொல்றோம்.
சரி, இங்க ஆரம்பத்தானம் பாருங்க. ஏல இருந்து தான் பயணம் ஆரம்பிச்சிருக்கு. சரியா, புள்ளி ஏல இருந்து தான் பயணம் ஆரம்பிச்சிருக்கு. நிறைவுக்கு வந்த இடம் வந்து சி. பயணம் முடிஞ்ச இடம் பாத்தீங்கன்னா சி. யாவே நாங்கள் ஏல இருந்து சிக்கு போக போற. இப்ப நான் கீழ்ற இந்த அம்புக்குறியால காட்டப்படுறதான் அவற்றை இடப்பெயர்ச்சியா இருக்கு. சரிதானே, இப்ப இடப்பெயர்ச்சி காணணும்னு சொன்னா இதெல்லாம் நேர்கோடுகள் என்றபடியே நாங்கள் இது ஒரு செங்கோண முக்கோணமா கருதலாம். செங்கோண முக்கோணம் என்று சொல்லிக்க பைதரசின் தேற்றத்தை பயன்படுத்தி நாங்க இந்த பெருமனை வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, ஏபியின் வர்க்கம் பிளஸ் பிசியின் வர்க்கத்தின கூட்டுத்தொகை வந்து ஏசி வர்க்கத்துக்கு சமனாயிருக்கு. ஏபி வர்க்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 3 மீட்டர். அது மாதிரி பிசியின் வர்க்கம் மண்டேக்குள்ள 4 வர்க்கம். அதோட ஏசி வர்க்கத்துக்கு சமம். 3 9 நன்னாங்க 16 கூட்டி விட்ட வண்ட 25 பேரும். ஏசி வர்க்கம் 25. ஆகவே ஏசி இந்த பெருமன் வெறும் √25. சரி, அதாவது 5 மீட்டர். மூன்றாவது விட பொறுப்பு ஏசி இந்த பெருமன் வந்து 5 மீட்டரா இருக்கு. இடப்பெயர்ச்சி 5 மீட்டர். அது மாதிரி இந்த மாதிரி கேள்வி வந்து என்ன பிள்ளைகள் போடுவீங்களா? ஒரு புள்ளியில இருந்து ஒரு எறும்புண்டு ஒரு புள்ளியில இருந்து இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு வட்டப்பாதை வழியை சுத்தி கொண்டு திருப்பவும் ஒரு அது இயக்கம் ஆரம்பிச்ச புள்ளிக்கே திருப்ப வருது. சரி, ஒரு எறும்பு இல்லாட்டி ஒரு பூச்சி உண்டு ஏண்ட பாதையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வட்டப்பாதை வழியை இயங்கி திருப்ப ஏண்ட புள்ளியே வந்தடையும். அந்த நேரத்துல அதனுடைய தூரமும் இடப்பெயர்ச்சியும் கணிக்கணும்டா என்ன பாவிப்போம்? இப்ப தூரம் கணிக்கணும்னு சொன்னா என்னத்தை நாங்க காண வேணும்? இடப்பெயர்ச்சி வந்து எவ்வளவா இருக்கு சொல்லுங்க அப்ப மேராவதா. தூரம் வந்து தூரம் வந்து வட்டத்தின் சுற்றளவை பார்க்கணும். இடப்பெயர்ச்சி வந்து 0 ரைட். சரி, ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்ப வாரபடியே இடப்பெயர்ச்சி வந்து 0. சரிதானே, ஆரம்ப புள்ளியுமே இறுதி புள்ளியுமே கண்டபடியே இடப்பெயர்ச்சி 0. தூரம் வண்டேக்குள்ள அது சென்ற பாதை என்ன நீளம், அதாவது வட்டத்தின் அந்த பரிதியின் வட்டத்தின பரிதியை கண்டமண்டா சரி, வட்டத்தின சுற்றளவு கண்டா சரி. சரியா, 2πr போட்டு ஆர தந்திருப்பினோம். அதை வச்சுக்கொண்டு நாங்க சுற்றளவை கண்டா அது தூரத்துக்கு சமனா இருக்கு. நாலாவது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் ஆர்முடுகளை அளக்கக்கூடிய நியமல. சரிதானே, ஆர்முடுகள் என்று சொன்ன இப்ப நாங்கள் படிக்கிற சமன்பாட்டுல பிள்ளைகள் ஆர்முடுகளுக்கு மட்டும்தான் சமன்பாடு இருக்கு, அமர்முடுகளுக்கு இல்லை. ஆர்முடுகள் வந்து ஒரு நேர்பெருமானத்துல வந்ததுன்னு சொன்னா அது வேக அதிகரிப்பு வீதம்னு சொல்ல போறோம். அது மறைப்பெருமானத்துல வந்ததுன்னு சொன்னா அந்த மறைப்பெருமானத்தை தான் அமர்முடுகள் என்று சொல்லுவோம். சரி, ஆர்முடுகள் காண்றதுக்குரிய தொடர்பு அலகு நேரத்துல ஏற்பட்ட வேகமா. சரி, அல்ல சுருக்கமா சொல்றேன்னா வேகமாற்ற வீதம் தான் ஆர்முடுகள். சரியா, வேகமாற்ற வீதம் தான் ஆர்முடுகள். பொதுவா வீதம் வந்து வந்ததுன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட கணியம் நேரத்தோட மாறுதுன்னு அர்த்தம். இப்ப தூரமாற்ற வீதம் சொன்னா நேரத்தோட தூரம் மாறுது. அதான் தூரமாற்ற வீதம் என்று சொல்லுவான். தூரமாற்ற வீதம் வந்து கதிக்கு சமனா இருக்கு. அது மாதிரி இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்று சொன்னா நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறுறதுதான் அப்படி சொல்லுவோம். அது வந்து வேகத்துக்கு சமனா இருக்கு. வேக மாற்ற வீதம் என்று சொன்னா நேரத்தோட வேகம் மாறுறதை குறிப்பிடும். அது ஆர்முடுகள் இல்லாட்டி அமர்முடுகளா இருக்கு. ஏற்படுற சந்தர்ப்பங்களை பொறுத்து ஆர்முடுகள் இல்லாட்டி அமர்முடுகள்னு சொல்லுவோம். சரி, அது மாதிரி வேக மாற்றம் என்று சொல்லிக்க இறுதி வேகத்திலிருந்து
ஆரம்ப வேகத்தை கழிச்சு விட்டோம்னு சொன்ன வாரதான் வேக மாற்றமா இருக்கும். கீழே அதுக்கடுத்த நேரம். வேக மாற்றத்தின் அலகும் வந்து வேகத்தை தான் தரும். சரி, உதாரணமா ஒரு 40 மீட்டர் பெர் செகண்ட்ல பயணிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆள் 60 மீட்டர் பெர் செகண்டா வெட்ட வேகத்தை அதிகரிக்கிறாருன்னு சொன்னா அங்க ஏற்பட்ட வேக மாற்றம் 20 மீட்டர் பெர் செகண்டால கூடியிருக்கு. வேக மாற்றம் எல்லாத்தின் அலகும் ஒன்றுதான், மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரி, எங்களுக்கு அடிப்படை அலகண்டேக்குள்ள முக்கியமா அந்த 7 அலகுகள் தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் பொதுவா நீளம் என்ற பௌதிக கணியம், அது தூரமா இருக்கலாம், இடப்பெயர்ச்சியா இருக்கலாம், இல்லாட்டி கிரேட் லெவல்ல நீங்க அலை நீளம், வீச்சம் என்ற எண்ணக்கருக்கள் எல்லாம் படிப்பீங்க. அதுல உள்ள எல்லாம் நீளம் சார்பா அளவிடப்படுறபடி அதை அளக்குற அடிப்படை அலகு வந்து மீட்டர். சரிதான், எஸ்ஐ அலகு. அதே மாதிரி அடுத்தது திணிவு. திணிவுன்னு சொல்ல திணிவு அளக்கிற அடிப்படை அலகு வந்து கிலோகிராம், எந்த சந்தர்ப்பத்திலையும் மாறாது. மற்றது நேரம். நேரத்தை அளக்கிற அடிப்படையில பார்த்தோம்னா செகண்ட். மற்றது வெப்பநிலை. வெப்பநிலை அளக்கிற சர்வதேச அலகு கெல்வின், கேபிட்டல் கே. அங்கால பதார்த்தங்கள் அளவு, அதை அளக்கிற சர்வதேச அலகு மூ. சரி, இதுகளை எந்த சந்தர்ப்பத்திலையும் மாறாது. இதை வச்சு கொண்டுதான் நாங்க மற்ற அடிப்படை அலகுகளை காணலாம். சரி, அப்ப இந்த வேகத்துக்குரிய அடிப்படையில பாத்தீங்கன்னா மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அது மாதிரி நேரத்தின் அலகு செகண்ட் ரெண்டு வரும். இப்ப இந்த செகண்ட் முதலாம் அடுக்கு மேல வரைக்குள்ள செகண்ட் மைனஸ் 1 ரெண்டு வர போற அடிகள் பெருக்குப்படைக்க அடுக்குகள் ரெண்டும் கூட்டுப்படும். அவை மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ரெண்டு வரும். இதான் ஆர்முடுகல்ன்ற நியம அலகு, மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். எனவே பொருத்தமான விட 4 ஆகும். சரியா, மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஸ்மால். தேவையானதெல்லாம் நோட் பண்ணி வைங்க பிள்ளைகள். அடுத்த 5வது கேள்வியை பாருங்க. நேர்கோட்டு பாதை ஒன்றின் வழியே சென்ற ஒரு பொருளின் இயக்கத்துக்குரிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. சரியா, கேள்வி நேர்கோட்டு பாதையோட சம்பந்தப்பட்டது. நேர்கோட்டு பாதை தரவுகளை பாருங்க. நேரம் தந்திருக்கணும் 0 இருந்து 6 வரைக்கும். இடப்பெயர்ச்சி வந்து தரப்பட்டிருக்கு. முதலாவது மேற்குறித்த தகவல்களுக்கு ஏற்ப பின்வருவனவற்றுள் உண்மையான கூற்று தான் கேள்வி. முதலாவது கூற்ற பாருங்க, பொருள் தனது முழு பயண காலத்திலும் சீரான வேகத்துடன் சென்றுள்ளது. சீரான வேகம் என்றா அதின் மீனிங் வந்து ஒவ்வொரு செகண்டும் அது சென்ற இடப்பெயர்ச்சி மாறாம இருக்கும். அதான் சீரான வேகம். ஒரு அலகு நேரத்துல அது சென்ற இடப்பெயர்ச்சி வந்து மாறக்கூடாது. அதான் சீரான வேகம் என்று சொல்லுவோம். இந்த இயக்கத்துல பாருங்க, முதல் செகண்ட்ல அது பயணிச்ச தூரத்தை பார்த்தோம்னு சொன்னா 4 மீட்டர். அப்புறம் அடுத்த செகண்ட்லயும் 4 மீட்டர் தான் பயணிக்குது. சரியா, 0 இருந்து 4 வரைக்கும் கூடி இருக்கு முதலாவது செகண்ட்ல. 2வது செகண்ட்ல தனியா பாருங்க, 2வது செகண்டுக்கு தனியா பாத்தீங்கன்னு சொன்னா 8ல இருந்து 4 கழிச்சு விட்டோம்னா அது 4 மீட்டர். ஆனா 3வது செகண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னால், 3வது அந்த குறிப்பிட்ட இந்த நேர ஆயிரேக்குல பார்த்தோம்னு சொன்னா இறுதி இடப்பெயர்ச்சி 10, 3வது செகண்ட் முடிவில அடைகிறது 10, 2வது செகண்ட் முடிவில இருந்தது 8, கழிச்சு விட்டோம்னா 2 மீட்டர் 2 பேர். அது மாதிரி அங்கால திருப்ப 4 மீட்டர். அப்புறம் அடுத்த செகண்ட் 2 மீட்டர், அங்காலையும் 2 மீட்டர்.
அப்ப இங்க ஒவ்வொரு செகண்டுக்கும் சென்ற இடப்பெயர்ச்சிகள் சமன் இல்லை. ஒரு 4 போது பிறகு 2 வருது. அப்ப ஒரு செகண்டுக்கும் சென்ற இடப்பெயர்ச்சிகள் சமன் இல்லாட்டி சீரற்ற வேகம். சீரான வேகம் என்று சொன்னா ஒரு செகண்டும் சென்ற இடப்பெயர்ச்சி சமனாயிருக்கும். அதுதான் சீரான வேகம், இல்லாட்டி மாறா வேகம் என்று சொல்லுவோம். அப்ப சீரான வேகம்ன்றது வந்து தவறான. இரண்டாவது, முழு இயக்கத்தின் போதும் பொருளின் சராசரி வேகம் 3 மீட்டர் பெர் செகண்ட். சராசரி வேகம் எப்ப கணிப்போம் என்று சொன்னா, எங்களுக்கு சீரற்ற வேகம் இல்லாட்டி சீரற்ற பதி இருக்குமாக இருந்தா நாங்க சராசரி வேகத்தை கணிப்போம். இங்க நடக்கிற இயக்கம் வந்து ஒரு சீரற்ற வேகம் என்றபடியே நாங்க சராசரி வேகத்தை தான் கணிக்கணும். சராசரி வேகம் கணிக்கிறதுக்கு சென்ற மொத்த இடப்பெயர்ச்சியின் எடுத்த மொத்த நேரம், அதான் சராசரி வேகம். சென்ற மொத்த தூரத்தை சென்ற மொத்த இடப்பெயர்ச்சியின் சென்ற மொத்த நேரம். சரியா? சராசரி வேகம் சமன் சென்ற மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம். இல்ல, மொத்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா 6 செகண்ட் முடிவில் அவர் போன நேரத்தை 6 செகண்ட் முடிவில் அவர் போன தூரத்தை தான் பார்க்க வேணும். 18 மீட்டர் தூரம் போயிருக்கு. சரியா? 18 மீட்டர். அது மாதிரி எடுத்த மொத்த நேரம் வந்து 6 செகண்ட். சுருக்கினமண்டா 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரி, அப்ப சராசரி வேகம் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ன்றது சரியான கூத்து. மற்றதுகளையும் பார்ப்போம் நாங்கள். பொருள் மீண்டும் ஆரம்ப இடத்தை வந்தடையும். பிள்ளைகள், பொருள் மீண்டும் ஆரம்ப இடத்தை வந்தடைஞ்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு இடப்பெயர்ச்சியின் பருமன் வந்து என்னவா இருக்கணும் 6 செகண்ட் முடிவில்? குறைவாங்க. அதாவது பூஜ்ஜியமா இருக்கணும். சரியா? பூஜ்ஜியம் என்று வந்திருந்தேன்னு சொன்னா அதிന്റെ கருத்தை தொடக்கமும் பூஜ்ஜியம் இறுதியும் பூஜ்ஜியம் என்றா ஒரு இடப்பெயர்ச்சி நேர தரவுகள் தரப்பட்ட ஒரு அட்டவணையில ஆரம்பிக்கிற இடமும் பூஜ்ஜியம் இறுதியும் பூஜ்ஜியம் என்று சொன்னா அதிന്റെ கருத்து ஆரம்பிக்கிற இடத்துக்கே திருப்ப வந்திருக்கிறார் என்று கருத்து. ஆனா இது அப்படி 18 மீட்டர் என்ற ஒரு தூரத்துல நிக்குது. ஆரம்பிச்ச புள்ளிக்கே திருப்ப வரையே இல்லை. ஆரம்ப இடத்தை வந்தடையும் என்று சொன்னா அங்க பூஜ்ஜியமா இருக்கும். ஆகவே இது வந்து தவறு. அது மாதிரி பொருள் சென்ற மொத்த தூரம் 70 மீட்டர் ஆகும். இதுல முன்னரே ஒரு தரவு தந்திருக்கு பாருங்க, நேர்கோட்டு பாதை. ஒரு நேர்கோட்டு பாதை என்றபடியே இங்க தூரம் இடப்பெயர்ச்சி ரெண்டும் சமனாத்தான் இருக்கு. சரி, அப்ப 6 செகண்ட் முடிவில் 18 மீட்டர் இடப்பெயர்ச்சி என்றது தூரத்துக்கு சமன். தூரமும் 18 மீட்டர் தான் இருக்கு. 70 மீட்டர் என்றதும் தவறு. இங்க சரியானது வந்து 2. மற்றது பிள்ளைகள், தூரம் என்றது வந்து ஒரு நேர்கோட்டு பாதை வழியே இயக்கம் நடந்ததுன்னு சொன்னா இடப்பெயர்ச்சிக்கு சமனாயிருக்கும். இல்லாட்டி இடப்பெயர்ச்சியை விட பருமன் கூடியதா தான் இருக்கு. ஒரு காலம் இடப்பெயர்ச்சியை விட தூரம் வந்து பருமன் குறைவா வராது. ஒன்று சமனாக வரும், இல்லாட்டி இடப்பெயர்ச்சியிலும் பார்க்க பருமன் கூடியதாக தூரம் அமையும். ரெண்டாத்தான் அமையலாம். இடப்பெயர்ச்சியை விட தூரத்தினுடைய பருமன் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் குறையாது. ஒன்று பெருசா இருக்கும், இல்லாட்டி இடப்பெயர்ச்சிக்கு சமனா இருக்கும். இப்ப இந்த கணக்கில சொன்ன மாதிரி நேர்கோட்டு பாதையா இருந்ததுன்னு சொன்னா தூரம் இடப்பெயர்ச்சியும் ஒன்று கொண்டு சமனா இருக்கு. இல்லாட்டி வேற ஒரு சர்பத்தை எடுத்தவன் சொன்னா இடப்பெயர்ச்சியிலும் தூரத்தின் பருமன் கூடவாத்தான் இருக்கு. ஒரு காலமும் இடப்பெயர்ச்சியை விட தூரத்தின் பருமன் குறைவா வராது. சரி, அதையும் நினைவுல வச்சிருங்க. அடுத்த 6வது கேள்வியை பாருங்க, வரைவு சம்பந்தப்பட்ட கேள்வி. இது கொஞ்சம் தெளிவா பாருங்க. தரப்பட்ட வேக நேர வரைவு பின்வரும் இயக்கங்களுள் எதில் கிடைக்கக்கூடும்? முதலாவது வரைவுன்ற இயக்கத்தை படிவா பார்த்துட்டு கேள்விக்குள்ள போகும். சரியா? வரைவை பார்த்தோன்னு சொல்லுங்க. வரைவுல வந்து என்ன இயக்கம் காட்டப்பட்டிருக்கு? ஒரு வேக நேர வரைவு. வேக நேர வரைவுல என்ன இயக்கம் குறிப்பா காட்டப்பட்டிருக்கு? அமர்முடு. சீரான அமர்முடு. அதுல என்ன, ஒரு குறிப்பிட்ட வேகத்துல பயணம் செய்யறது வந்து
வர வர குறித்த நேரத்தோட வேகம் மாறாம என்ன வேகம் ஒரு குறிப்பிட்ட வீதத்துல குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப அமர்முடுது, சீரான அமர்முடுது. சில விடையில் வேக நேர விரைவா வரை அமையக்கூடிய எல்லா கிராஃபையும் பற்றி ஒருக்கா சொல்லி போட்டு கணக்குல போகும். எல்லாமே வேக நேர வரைவு. சரி, அப்ப இந்த 4 இயக்கங்களையும் பற்றி ஒருக்கா சொல்லுங்க இல்லையா? இந்த ஏபிசிடியான 4 இயக்கங்கள் தொடர்பா என்ன சொல்லலாம்? ஏ வந்து அப்படிப்பட்ட இயக்கம். சீரான ஆர்முடு. அற்புதம். சீரான வேகமா? சீரான ஆறுமுடு. ஆர்முடுதல். சீரான ஆர்முடுதல். என்ன ஒரு வேக நேர வரைவு நேரத்தோட வேகம் கூடுது, சீரான ஆர்முடுதல். சீரான ஆர்முடுதல் என்றதை தவிர வேறு என்ன தரவுகளை நாங்கள் பெறலாம் இந்த வரைவில இருந்து? அதனுடைய ஆரம்ப வேகம் என்னவா இருக்கும்? பூச்சியமா இருக்கு. ஆரம்ப வேகம் 0. என்ன உற்பத்திக்குள்ளால போற நேர்வோடு வந்ததுன்னு சொன்னா ஆரம்ப வேகம் 0. ஓய்வில இருந்து இயக்கம் நடந்தது, சீரான ஆர்முடுதல். ரெண்டாவது கிராஃபில பாத்தீங்கன்னா அதுவும் சீரான ஆர்முடுதல் தான். சரி, அதுவும் சீரான ஆர்முடுதல். ஆனா இங்க வந்து ஆரம்ப வேகம் 0 இல்லை. குறிப்பிட்ட ஒரு வேகத்தில இருந்து சீராக ஆர்முடுகி இருக்கு. இங்க ஆரம்ப வேகம் 0க்கு சமனி. அது மாதிரி மூன்றாவது வரைவு பாத்தீங்கன்னா ஒரு பெருமானத்தில இருந்து படிப்படியா சீரான முறையில வேகம் குறைஞ்சிருக்குது. இதை நாங்க சொல்லுவோம் சீரான அமர்முடுதல். சீரான அமர்முடுதல். நாலாவது வரைவில என்ன சொல்லுவோம்? சீரான வேகம். சீரான வேகம். என்ன மாறா வேகம். சாரி, சீரான வேகம். சீரான அல்லது மாறா வேகம். நேரம் போய்கொண்டிருக்குது, ஆனா வேகம் மாறாம இருக்குது, சீரான வேகம். இவ்வளவுதான் வேக நேர வரைவு சம்பந்தமா வரக்கூடிய வரைவு. இனி இயக்கங்களை பார்ப்போம். முதலாவது ஓய்விலிருந்து விடுவிக்கப்பட்ட ஐதரசன் பலூனின் இயக்கம். இரண்டாவது ஓய்விலிருந்து கலன்று விழும் தேங்காயின் இயக்கம். அடுத்த பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு புகையிரதம் ஓய்வடையும் இயக்கம். நாலாவது சாய்தளத்தின் மீது கீழ் நோக்கி உருண்டு செல்லும் ஒரு பந்தின் இயக்கம்.
ரைட், சொல்லுங்க பாப்போம். எத்தனையாவது வருது? மூன்றாவது 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 தான் பொருத்தம். சரி, ஒவ்வொன்று நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். ஒவ்வொரு விடையுமே பொருத்தம் இல்லையன்றதை பார்ப்போம். முதலாவது, ஓய்விலிருந்து விடுவிக்கப்பட்ட ஐதரசன் பலூனின் இயக்கம். ஐதரசன் அண்டைக்குள்ள அது வளியை விட அடர்த்தி குறைவான ஒரு வாயு. அது அடைக்கப்படையக்குள்ள அந்த பலூன் வந்து மேல் நோக்கி தான் போகும். அடர்த்தி குறைஞ்சது என்றபடியே அதை எப்பவும் மேல் நோக்கி தான் போய் கொண்டிருக்கும். சரிதானே? இப்ப இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் வேகம் வந்து பூச்சியத்தை அடைகிற மாதிரி காட்டியிருக்கு. அது சாத்தியம் இல்லை. எனவே முதலாவது சந்தர்ப்பத்தை நாங்கள் கைவிடலாம். இரண்டாவது, ஓய்விலிருந்து கலன்று விழும் தேங்காயின் இயக்கம். அது எப்படி இருக்கும்? ஓய்விலிருந்து விழுகிற தேங்காயின் இயக்கம் பிள்ளைகள் இந்த 4 கிராஃபிலே இதுக்கு சமானமாயிருக்கு. ஒன்னாவது ஏ. முதலாவது என்ன? சரி, அதாவது ஓய்விலிருந்து விளையக்குள்ள அப்ப புவியை நோக்கித்தான் விழப்போகுது. அப்ப புவியை நோக்கி விரையக்குள்ள வேகம் வந்து படிப்படியா கூடும். சரியா? புவியை நோக்கி விளையக்குள்ள வேகம் படிப்படியா கூடும். இப்ப சீரான முறையில ஏர் முடுகி ஓய்வில இருந்து சீராக ஏர் முடுகலான இயக்கமாக இருக்கு. தரையை அடிக்கக்குள்ள நல்ல உச்சளவான வேகத்தோட தரையை அடிக்கும். எனவே இரண்டாவதுக்கு பொருத்தமானது ஏ. மூன்றாவது, பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு போகிறதும் ஓய்வடையும் இயக்கம். பிரேக் போட்ட உடனே ஓய்வுக்கு வரா. படிப்படியா அதன் வேகம் குறைஞ்சுதான் ஓய்வுக்கு வரும். சரி, எனவே பொருத்தமானது சீரான அமர்முடலோட ஓய்வுக்கு வாரதுன்றபடியா மூன்றாவது தான் எங்களுக்கு பொருத்தமா இருக்கு. அது மாதிரி சாய்தளத்தின் மீது கீழ் நோக்கி உருண்டு செல்லும் ஒரு பந்தின் இயக்கம். சாய்தளம் என்று சொல்லிக்க புவியீர்ப்புக்கு சார்பாத்தான் அங்க பந்து வந்து உருண்டு கொண்டு போகும். எனவே வேற வேற அங்க வேகம் வந்து பந்தின் வேகம் கூடிக்கொண்டுதான் இருக்கு. சரியா? வேற வேற பந்தின் வேகம் கூடிக்கொண்டுதான் இருக்கும். அப்ப சீரான ஆர்முடலுடன் கூடிய ஒரு இயக்கமாகத்தான் நாலாவது இருக்கு. எனவே இதுல பொருத்தமானது என்று சொல்லிக்க சீரான அமர்முடலோட ஓய்வுக்கு வாரது வந்து மூன்றாவது. விரைவுகள் ஏதாவது தேவைன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஆமாம், சொல்லுங்க. மரத்திலிருந்து விழும் காயின் இயக்கத்துக்கான வரைப்பு எந்த வரைப்பு சார்? சீரான ஆர்முடு. மரத்திலிருந்து சுயாதீனமா விழுதுண்டா ஓய்விலிருந்து விழும். புவியை நோக்கி வாரதெல்லாம் சீரான ஆர்முடலோட தான் வரும். புவியீர்ப்பு ஆர்முடல் 10 மீட்டர் செகண்ட் -200 எடுக்கிற நாங்கள் வளமையா ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 படி வேகம் கூடிக்கொண்டு கீழாடி. இதே நாங்கள் ஒரு பொருளை வந்து மேல் நோக்கி எறிகிறோம் என்று சொன்னா வேகம் குறை. அமர்முடுகி ஓய்வுக்கு வருவேன். கீழ் நோக்கி விழுதுன்னு சொல்லிக்க ஓய்விலிருந்து கீழ் நோக்கி விழுதுன்னு சொல்லிக்க ஆரம்ப வேகம் பூச்சியமா இருக்கும். வெற வெற வேகம் குறைஞ்சு வெற வெற வேகம் கூடி நிலத்தாடு சீரான ஆர்முடலுடன் கூடிய விரைவாக இருக்கு. ஓகே சார். அது மாதிரி இதுக்கு சொல்லுங்க, ஒரு கட்டிடத்தின மேற்பரப்பில இருந்து இல்லாடி ஒரு கோபுரத்தின மேற்பரப்பில இருந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளை உண்டு பந்தை வந்து கீழ் நோக்கி எறியுது. அப்ப அந்த பந்தின் இயக்கத்தை காட்டுற வரைவு இந்த ஏபிசிடி என்றதுல எத்தனையாவது வரும்? ஒரு கோபுரம் ஒன்றில இருந்து போடப்படுற பந்தின் இயக்கம். ரெண்டாவது பி. பி. பி தான் வரும். என்னோட பந்து எறியக்குள்ள ஒரு வேகம் இருக்கு இல்லையா? ரெண்டு விஷயம் இருக்கு. ஓய்வில இருந்து விழுது சுயாதீனமா விழுதுன்னு சொன்னா அந்த ஆரம்ப வேகம் பூச்சியம். ஆனா எறிகிறோம் என்று சொல்லிக்க நாங்கள் ஒரு விசையை பயன்படுத்தி ஒரு வேகத்தை கொடுத்துதான் எறிய போறோம். எனவே அங்க ஒரு ஆரம்ப வேகம் ஒன்று இருக்கு. அது ஞாபகத்துல வச்சிருக்கோம். சுயாதீனமா விழுகிற ஒரு பொருள் இல்லாடி ஓய்வில இருந்து விழுகிற ஒரு பொருள் என்றா அந்த ஆனா எறியப்படுற ஒரு பொருள் என்று சொல்லிக்க அதுக்கு ஒரு ஆரம்ப வேகம் இருக்கு. எனவே சரி, அதை வடிவ ஞாபகத்துல வச்சிருங்க. ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுற பொருள் இல்லாடி சுயாதீனமா ஒரு பொருளை நாங்க விழுத்துறோம்னு சொன்னா அது ஆரம்ப வேகம் பூச்சியமா இருக்கும். கீழ் நோக்கி விளைவிக்கல பிள்ளைகள் புவியீர்ப்பு முதல் கீழ் நோக்கி தாக்குறபடியால 10 வேகம் வந்து கூடும். உண்மையில அப்படி கூடாது. வழியின் தடை ஒன்றும் இருக்கும். ஆனா வழியின் தடை வந்து புறக்கணிக்கத்தக்கதுன்றபடியே வழித்தடை இல்லை என்று கருதித்தான் நாங்க கணக்குகள் செய்யறோம் நாங்கள்.
சரி, அப்ப கீழ் நோக்கி ஒரு பொருள் விழுதுன்னு சொன்னா வர வர வேகம் கூடும், சீரான முறையில கூடும். எனவே சீரான ஏர்முடல் சொல்ல போறோம். மற்றது கூற்றின தன்மையை பொறுத்து இப்ப சுயாதீனமாக விளவிடப்படுகின்ற பொருள் அண்டைக்குள்ள அல்லது ஓய்விலிருந்து விளவிடப்படுகின்ற பொருள் என்று சொன்னா அதனுடைய ஆரம்ப வேகம் பூச்சி. இதே ஒரு பொருளை நான் கீழ் நோக்கி எறிகிறேன் என்று சொன்னா அதுக்கு ஒரு வேகம் இருக்கு. நான் கீழ் நோக்கி எறியக்குள்ள ஒரு விசையை கொடுத்துதான் எறிய போறேன். அப்ப அதுக்கு ஒரு ஆரம்ப வேகம் இருக்கு. அப்ப எறியப்படுகின்ற பொருள் அண்டைக்குள்ள அதுக்கு ஆரம்ப வேகம் இருக்கும். சுயாதீனமாக விழுகின்ற பொருள் இல்லாட்டி ஓய்விலிருந்து வருகின்ற ஒரு பொருள் என்று சொல்லிக்க அதனுடைய ஆரம்ப வேகம் பூஜ்ஜியமா இருக்கு. இதே நேரத்துல நான் ஒரு பொருளை மேல் நோக்கி எறிகிறேன் என்று சொல்லிக்க புவியீர்ப்பம் கீழ் நோக்கித்தான் தாக்கி கொண்டிருக்கும். அப்ப மேல் நோக்கி நான் ஒரு பந்தையோ இல்லாட்டி கல்லையோ இல்லாட்டி ஒரு பொருளையோ எறிகிறேன் என்று சொன்னா அங்க மேல போக போக வேகம் குறை. புவியீர்ப்பு ஏர்முடல் சாதாரணமா நாங்கள் 10 மீட்டர் செகண்ட் -200 எடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 படி வேகம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல அவருடைய வேகம் பூச்சியத்தை அடையும். பூச்சியத்தை அடையக்குள்ள அவற்ற உச்சபட்ச உயரத்துல அந்த பொருள் இருக்கும். அதுக்கு பிறகு பூச்சியத்தை அடைந்து அடுத்த கணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொருள் கீழே திருப்பவும் பழையபடி நிலத்தை நோக்கி ஒரு ஏர்முடுகளோட விழ ஆரம்பிக்கும். அது ஞாபகத்துல வச்சிருக்கு. சரியா பிள்ளைகள்? இவ்வளவு இயக்கங்களும் ஓகேயா இந்த 6வது கேள்வியில? ஆமாம் சார். ஏழாவதும் ஒரு வரைவு சம்பந்தப்பட்ட கேள்விதான், வேக நேர வரைவு. சில பாருங்க 25 செகண்ட்களில் பொருளொன்றின் இயக்கம் பெறப்பட்டுள்ள வேக நேர வரைவில் காட்டப்பட்டுள்ளது. பொருளின் இயக்கம் தொடர்பான சரியான கூற்றினை தெரிவு செய்யலாம். முதலாவது நாங்கள் வரைவை பார்ப்போம். சரியா, வரைவை பார்த்துட்டு கேள்விக்குள்ள போவோம். ஒரு வேக நேர வரைவு தந்தா பிள்ளைகள் அதை வச்சு கொண்டு ஒரு வேக நேர வரைவு மூலமா நாங்க 2 எண்ணக்கருக்களை கண்டுபிடிக்கலாம். ஒன்று வேக நேர வரைவினுடைய படித்திறன் ஏர்முடுகள் இல்லாட்டி அமர்முடுகளை தரும். அதே மாதிரி வேக நேர வரைவு எக்ஸச்சோடு அடைக்கிற பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். சரிதானே? வேக நேர வரைவினுடைய படித்திறன் ஏர்முடுகளை தரும் இல்லாட்டி அமர்முடுகளை தரும். ஏர்முடுகள் மரப்பெருமானத்துல வந்ததுன்னு சொன்னா அமர்முடுகள் சொல்ல போறோம். அது மாதிரி அந்த வேக நேர வரைவு எக்ஸச்சோடு அடைக்கிற பரப்ப கண்டம் சொன்னா அது இடப்பெயர்ச்சிக்கு சமானமா இருக்கு. இப்ப இந்த கிராஃப்ல பாருங்க முதல் 10 செகண்ட்களும் அந்த நேரத்தோட வேகம் சீரான முறையில கூடி இருக்குது. ஆகவே இந்த பகுதி அவ்வளவும் சீரான ஏர்முடல் நடைபெறும். சரியா? சீரான ஏர்முடுகள். சீரான ஏர்முடல் கணிக்கணும் என்று சொன்னா இந்த வரைவினுடைய படித்திறன். சரியா? வரைவின் படித்திறன் கணிக்கிறதுக்கு வையாள் கூறுக்கும் எக்ஸால் கூறுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் தான் வரைவின் படித்திறன். இங்க வையாள் கூறுன்றது வேகத்தை தரும், எக்ஸால் கூறுன்றது நேர மாற்றத்தை தரும். சரியா? வையாள் கூறு பாத்தீங்கன்னு சொன்னா இது 10, இது 0, 10/0 போடலாம். வையாள் குறுக்கிடப்பட்ட வித்தியாசம். அது மாதிரி எக்ஸால் குறுக்கிடப்பட்ட வித்தியாசம் என்று சொல்லிக்க ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் ஆரம்பம் 0, இறுதி 10 அதுக்கும் 10ல 0 கழிப்பீங்க. சுருக்கினம் சொன்னா 1 வரும். அதாவது படித்திறன் 1 ஏர்முடுகள் வரும் 1 மீட்டர் செகண்ட் -2. அது மாதிரி அடுத்த 10 செகண்ட் 10 தொடக்கம் 20 சொல்லிக்க அடுத்த 10 செகண்ட்கள் வேகம் மாறையில். சரி, அடுத்த 10 செகண்ட்கள் வேகம் மாறாம இருக்குது. 10 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தோட தான் பயணம் செய்திருக்கு. சரி, அப்ப இது சீரான வேகம் இல்லாட்டி மாறா வேகம் என்று சொல்லுவோம். சீரான வேகம் அல்லது மாறா வேகம். மற்ற அடுத்த பகுதி 20ல இருந்து 25 கடைசி 5 செகண்ட், இறுதி 5 செகண்ட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சீராக அமர்முடுகி இருக்கு. சரியா? சீரான முறையில அமர்முடுதல் நடந்திருக்குது. அமர்முடுதல் நாங்க கணிக்கணும் சொன்னாலும் வரைவின் படித்திறனை வச்சுக்கொண்டுதான் கணிப்போம்.
ஆள்கூறுக்கும் எக்ஸ் ஆள்கூறுக்கும் இடப்பட்ட வித்தியாசம். சரி, இங்க ஆள்கூறுன்னு சொல்லி இது வளம் 10 வளம் 0. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இறுதி 0க்கு வருது, ஆரம்பம் வந்து 10. அப்ப 0 -10 வரும். அது மாதிரி இங்க இறுதி 25, ஆரம்பம் வந்து 20. சரிதானே? எக்ஸ் ஆல் உருக்கிடப்பட்ட வித்தியாசம் என்று சொல்லி இது 25. 20 இறுதி புள்ளி வந்து 25, ஆரம்பம் வந்து 20. சுருக்கினோம்னா மறை 10 கீழ் நேர் 5 வரும், சுருக்கினா 2, அதாவது மறை 2. படித்திறன் மறையில வந்ததுன்னு சொன்னா அது அமர்முடுதல் சொல்லுவோம். எனவே அமர்முடுதல் தான் இங்க வரும். 2 மீட்டர் செகண்ட் -2 வரும். இது தவிர இன்னொன்னு கணிக்கலாம். வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோடு அடைக்கிற இந்த இவ்வளவு பரப்பும் சென்ற இடப்பெயர்ச்சிக்கு சமம். அப்ப இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரிவகம் மாதிரி வாரபடியா சரிவகத்தின் பரப்பு வந்து இடப்பெயர்ச்சிக்கு சமனாயிருக்கு. சரிதானே? சரிவகத்தின் பரப்பு இடப்பெயர்ச்சிக்கு சமனாயிருக்கு. இதை வச்சுக்கொண்டு இப்ப விடைய பார்த்தோம்னா பொருளின் அமர்முடுதல் 2 மீட்டர் செகண்ட் -2 தான் சரியான விடு. சரியா? பொருளின் அமர்முடுதல் 2 மீட்டர் செகண்ட் -2 சரி. ரெண்டாவது பொருளின் இடப்பெயர்ச்சி 0 என்று சொல்லலாது. இந்த வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோடு அடைக்கிற பரப்பு வந்து இடப்பெயர்ச்சிக்கு சமம். 0 என்றது வந்து தவறு. பொருளின் ஏர் முதல் 10 மீட்டர் செகண்ட் -1 தந்திருக்கு. மீட்டர் செகண்ட் -1 வேகத்தின் அலகு, அதுவும் பிள்ளை. அதோட ஏர் முதல் பெருமானம் எங்களுக்கு வந்திருக்கு 1 மீட்டர் செகண்ட் -2. சரி, அப்ப அதுவும் தவறான கூற்று. நாலாவது, பொருள் 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் 20 செகண்ட்களுக்கு இயங்கியுள்ளதுண்டா, அதுவும் தவறு. 10 மீட்டர் பெர் செகண்ட் மாறா வேகத்தோட இயங்கி இருக்குது. எவ்வளவு நேரத்துக்குண்டா 10 செகண்ட்களுக்கு தான் இயங்கி. இவ்வளவு கால பகுதியிலேருந்து தான் அது மாறா வேகத்தோட இயங்கி 10 செகண்ட். இதுல 20 செகண்ட் படி அதுவும் பிள்ளை. எனவே சரியான விட முதலாம். எட்டாவது கேள்வியை பாருங்க. அருகில் உள்ள 200 மீட்டர் ஓட்டப்பாதையில் மாலதி எக்ஸ் என்ற இடத்தில் ஆரம்பித்து மீண்டும் அதே இடத்தை அடைகிறார். எக்ஸிலேயே ஆரம்பிச்சு திருப்ப எக்ஸிலேயே முடிக்கிறா. அவன் தூரம் இடப்பெயர்ச்சி. நாங்க இடப்பெயர்ச்சி நார்மலா போடலாம் 0. ஆரம்பிச்ச இடத்திலேயே முடிக்கிறபடியே இடப்பெயர்ச்சி 0. தூரம் என்று சொல்றது அவ ஓடின அந்த பாதை என்ன மொத்த நீளம், அது 200 மீட்டர் ஓட்ட பாதை என்று தந்திருக்கு. ஆகவே நீங்க தூரம் 200 மீட்டர் என்று வரும், இடப்பெயர்ச்சி 0 என்று வரும். மூன்றாவது விட. 9வது கேள்வி, ஒரு பொருள் 6 மீட்டர் செகண்ட் -1 என்னும் சீரான வேகத்துடன் இயங்கி பின்னர் சீரான அமர்முடுகளுடன் 2 செகண்டில் ஓய்வுக்கு வந்தது. அப்பொருளின் அமர்முடலுக்கு தனியான சமன்பாடு இல்ல, ஆர்முடலை வச்சுதான் கணிக்கணும். தரவுகளை பார்த்தோம்னு சொன்னா அந்த பொருளின் ஆரம்ப வேகம் 6 மீட்டர் பெர் செகண்ட். ஜூ வந்து 6 மீட்டர் பெர் செகண்ட். ஜூ வந்து ஆரம்ப வேகம். இயங்கி பின்னர் சீரான அமர்முடலோட 2 செகண்ட்ல ஓய்வுக்கு வருது. ஓய்வுக்கு வந்தபடியா ஓய்வண்டைக்குள்ள இறுதி வேகம் 0. அதுக்கு அடுத்த நேரம் பாத்தீங்கன்னா 2 செகண்ட். எனவே நாங்க ஆர்முடலை காணுவோம். வேக மாற்றத்தின் கீழ் நேரம், அதாவது இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் எடுத்த நேரம். இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் 6, எடுத்த நேரம் 2, சுருக்கினா மறை 3 வரும். மறை 3 வந்தபடியே ஒரு அமர்முடுதல் சமன் 3 மீட்டர் செகண்ட் -2 வரும்.
10வது கேள்வி பாருங்க பிள்ளைகள், நேர்கோட்டு பாதை வழியே பிள்ளை ஒன்றின் இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சி நேர அட்டவணை. சரி, இடப்பெயர்ச்சி நேர அட்டவணை என்றதை கண்டாலே எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், அது திசையோட சம்பந்தப்பட்டது, பாவிக்கண்யம். இனி தரவுகளை பார்ப்போம். நேரமும் அதோட நேரம் 0ல இருந்து அப்படியே போய் கொண்டிருக்குது 20 வரைக்கும். இடப்பெயர்ச்சியும் தந்திருக்கணும். சரி, அது தொடங்குற தானம் 0, திருப்ப 20 செகண்ட் முடிவுல பாத்தீங்கன்னா திருப்பம் 0. அப்ப ஆரம்பிக்கிற இடத்துக்கே திருப்ப வந்திருக்கிறார் ரெண்டு அர்த்தம். முதல் 5 செகண்ட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 30 மீட்டர் தூரத்துக்கு வந்திருக்கிறார். அப்புறம் அடுத்த 10 செகண்ட்கள்ல 0க்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னா, முதல் ஆரம்பத்திலிருந்து நேர்கோட்டு பாதை வழியே 30 மீட்டர் பயணிச்சவர் திருப்ப எதிர் திசையில 30 மீட்டர் பயணிச்சு ஆரம்பிச்ச புள்ளிக்கே திருப்ப வந்திருக்கிறார். அப்படி அடுத்த 5 செகண்ட்கள் 30 மீட்டர் பயணிச்சு அப்புறம் அடுத்த 5 செகண்ட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்ப வந்திருக்கு. இப்படித்தான் அவருடைய இயக்கம் நடந்திருக்கு. இல்ல, முதலாவது முழு இயக்கத்திலும் அப்பிள்ளை இயங்கிய வேகம் 6 மீட்டர் பெர் செகண்ட் அப்படி சொல்லலாம். அது என்னோட வேகம் வந்து இங்க திசை மாறுறபடியால நாங்கள் வேகம் சீரான வேகம் என்று சொல்லலாம். வேகம் மாறுது, இயங்கிய வேகம் 6 மீட்டர் செகண்ட் -1ன்றது. அடுத்து அப்பிள்ளையின் இடப்பெயர்ச்சி 60 மீட்டர். இடப்பெயர்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப புள்ளி 0, இறுதி புள்ளியும் 0. எனவே இடப்பெயர்ச்சி வந்து 0 தான் இருக்கும். 60 என்றபடி அதுவும் தவறு. மூன்றாவது, அப்பிள்ளை ஒரே திசையில் இயங்கி இருக்கும், அதுவும் பிள்ளை. முதல் 5 செகண்ட்கள் ஒரு திசையில இயங்கி இருக்கும். அப்புறம் அடுத்த 5 செகண்ட்கள் பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்ப வர போறார். அப்ப எதிர் திசையில பயணிச்சிருக்கு. அப்புறம் அடுத்த 5 செகண்ட்கள் ஒரு திசையில பயணித்திருப்பார். அடுத்த 5 செகண்ட்கள் திருப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வரணும். எனவே எதிர் திசையில பயணிச்சிருப்பார். அப்ப ஒரே திசை என்ற வந்தபடியே அந்த கூற்றும் பிள்ளை. அடுத்த பாருங்க, அப்பிள்ளை முழு தூரம் 120 மீட்டர். இடப்பெயர்ச்சி தான் 0. முழு தூரம் என்று சொல்லிக்க முதல் 5 செகண்ட்கள் 30 மீட்டர் பயணிக்கிறார். அடுத்த 5 செகண்ட்கள் ஆரம்ப புள்ளிக்கு திருப்ப வரணும்னு சொன்னா 30 மீட்டர் பயணிச்சு தான் திருப்ப வரலாம். இப்போ 30 பயணிக்கிறார். அடுத்த 5 செகண்ட்கள் 30 பயணிக்கிறார். அது மாதிரி இறுதி 5 செகண்ட்கள் 30 பயணிக்கிறார். 30 படி 4 தடவைகள் பயணிக்கிறபடியால அவற்றை மொத்த தூரம் பெறும் 30 4 120. எனவே சரியான விட 4. சரியா, சென்ற மொத்த தூரம் வந்து 120 மீட்டர். இது சரியா பிள்ளைகள்? 10வது கேள்வி. பிரச்சனையா கேளுங்கோ. ஓகே பிள்ளைகள்? சரி சார். ரைட். 11வது கேள்வியை பாருங்க, இடப்பெயர்ச்சி நேர வரைவு வந்துருக்கு. இது வரைக்கும் வேக நேர வரைவு வரைக்குள்ள எப்படி எல்லாம் செய்யலாம்னு பாத்துறாங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவண்டைக்குள்ள நாங்கள் ஒன்று நேரடியா அந்த இடப்பெயர்ச்சியை பார்த்து போடலாம். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வந்து வேகத்தை தரும். அதை வச்சுக்கொண்டு வேகத்தை காணலாம். ரைட். இப்ப இதுலயும் பிழையான கூட்டு தான் தந்தது. இதுல ஒவ்வொரு கூட்டா நாங்கள் பார்ப்போம். பொருள் 30 செகண்ட் பயணம் செய்துள்ளது. ரெண்டைக்குள்ள தரவை பார்த்து வரைவை பார்த்து நேரடியா போடலாம். பொருள் மொத்தமா 30 செகண்ட்கள் பயணம் செய்திருக்குது. எனவே அந்த கூற்று வந்து சரி. அடுத்த பொருள் 120 மீட்டர் பயணித்துள்ளது. அதுக்கு முதல் பிள்ளைகள் இந்த 2வது கூற்று பாக்குறதுக்கு முதல் சொல்லுங்க, இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவின் அடிப்படையில பொருள்ன மொத்த இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கு?
பொருள்ன மொத்த இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும்? இந்த வரைவை பார்த்து சொல்லுங்க. பொருள்ன மொத்த இடப்பெயர்ச்சி. 60 மீட்டர். மொத்த இடப்பெயர்ச்சி இருக்கு. முதல் 10 செகண்ட்களுக்கு தான் 60 மீட்டர் போயிருக்குது. அப்புறம் அடுத்த 20 செகண்ட்கள்ல என்ன நடந்திருக்கு? 0. பூஜ்ஜியம். நெஞ்ச பாருங்க, 30 செகண்ட் முடிவுல பூஜ்ஜியத்துக்கு வந்திருக்கு. பூஜ்ஜியத்துல ஆரம்பிச்சு பூஜ்ஜியத்திலேயே வாராருன்னு சொன்னா அந்த கருத்து ஆரம்பிச்ச புள்ளிக்கே திருப்ப வந்து. அப்ப இடப்பெயர்ச்சி இங்க வரும் பூஜ்ஜியம். சரிதானே? ஆரம்பிச்ச புள்ளிக்கே திருப்ப வாராருன்னு சொன்னா இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். ஆனால் தூரம் என்று சொல்லிக்க முதல் 10 செகண்ட்கள் 60 மீட்டர் பயணிச்சவர் திருப்ப அதே புள்ளிக்கு திருப்ப வரணும்னா திருப்ப ஒரு 60 மீட்டர் பயணிக்க போறாரு. இங்க போறதுக்கு 60 மீட்டர். முதல் 10 செகண்ட்கள் 60 மீட்டர். அது மாதிரி அடுத்த 20 செகண்ட்கள் பாத்தீங்கன்னா 60 மீட்டர் பயணிக்க போற. எனவே 60 120 மீட்டர் ரெண்டு பேரும் அவற்ற தூரம். பொருள் 120 மீட்டர் பயணித்துள்ளதுண்டா அந்த கூற்றும் சரி. அது மாதிரி மூன்றாவது, பொருளின் சராசரி கதி 4 மீட்டர் பெர் செகண்ட். சராசரி கதி கணிக்கிறது பற்றி பார்த்து நாங்கள் பொருள் சென்ற மொத்த தூரத்தின்கள் அதற்கடுத்த நேரம் தான் சராசரி கதி. சரியா? பொருள் சென்ற மொத்த தூரத்தின்கள் அதற்கடுத்த நேரம். பொருள் சென்ற மொத்த தூரம் இந்த வேறுங்க 120 மீட்டர். அதுக்கடுத்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா 30 செகண்ட். 30 செகண்ட் சுருக்கினா 3 12 வரும். 4 மீட்டர் பெர் செகண்ட். அது சரி. அடுத்த பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி 60 மீட்டர். அதான் தவறான கூற்று. பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி வந்து பூஜ்ஜியம். பாருங்க, 30 செகண்ட் முடிவிலையும் பூஜ்ஜியத்துக்கு தான் வந்திருக்கு. கிராஃபின் படி பார்த்தோம்னா பூஜ்ஜியத்துக்கு தான் வந்திருக்கு. ஆகவே இடப்பெயர்ச்சி வந்து பூஜ்ஜியம். அதாவது ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்ப வந்துட்டு. எனவே இதுல பிழையான கூற்று வந்து 4. ரைட். மற்ற இதுக்கு சொல்லுங்க பிள்ளைகள், முதல் 10 செகண்ட்களும் இந்த பொருளின் இயக்கம் தொடர்பா என்ன சொல்லலாம்? முதல் 10 செகண்ட்களும் அதன் இயக்கம் தொடர்பா என்ன சொல்லலாம்? சீரான ஆர்முடுதல். இது ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. வேக நேர வரைவு வந்தா தான் ஆர்முடுதல் அமர்வுடலை பற்றி கதைக்கலாம். இங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவு தந்திருக்கிறான். இடப்பெயர்ச்சி நேர வரைவுண்டா அதனுடைய படித்திறன் என்னத்துக்கு சமன்? வேகத்துக்கு சமன். கிராஃப் பாருங்க, ஒரு நேர்கோடா அமையுது. ஆகவே என்ன மாதிரியான வேகமா இருக்கும்? சீரான வேகம். என்ன சீரான வேகம்? முதல் 10 செகண்ட்கள்ல வேகத்தை காண சொல்லி கேட்டா இடப்பெயர்ச்சி தூரம் இடப்பெயர்ச்சி மாற்றம் 60, நேர மாற்றம் வந்து 10, சுருக்கினா 6 மீட்டர் பெர் செகண்ட் வரும். 6 மீட்டர் பெர் செகண்ட் சீரான வேகத்துல பயணம் செய்திருக்கு. அது மாதிரி அடுத்த 20 செகண்ட்கள்ல அவற்றை இயக்கம் பற்றி என்ன சொல்லலாம்? இந்த இயக்கம் பற்றி என்ன சொல்லலாம்? இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரை என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? எதிர் திசையில் சீரான வேகம். ரைட். அவரும் சீரான வேகம் தான். ஆனா எதிர் திசை திசை மாறுது. என்ன சீரான வேகம்? படித்திறன் வந்து இதுவும் சீரான வேகம் தான். நேர்கோடா வாரபடியே இதுவும் ஒரு சீரான வேகம். ஆனா திசை வந்து எதிர் திசை. சரி, எவரை காண சொல்லி கேட்டா வையால் குறுக்கிடப்பட்ட வித்தியாசம் பாத்தீங்கன்னு சொன்னா 60 தான். எக்ஸால் உருக்கிடப்பட்ட வித்தியாசம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 10ல இருந்து 30. அதை கழிச்சு விட்டவண்ட 20 வரும். சுருக்கினா 3 மீட்டர் பெர் செகண்ட். சரி, ஆரம்பத்துல 6 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட பயணிக்கிறபடியா 10 செகண்ட்ல 60 மீட்டர் தூரத்தை அடைஞ்சிட்டார். இப்ப ஆறுதலா பயணிக்க போறார். 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட பயணிக்கிறபடியால அவருக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் பிடிச்சிருக்கு. 20 செகண்ட் பிடிச்சிருக்கு. சரியா பிள்ளைகள்? இது ஆம் சார்.
அடுத்த 12 ஏற்கனவே அங்க வச்சு கதைச்சிட்டு தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுவதற்கான வெகு நேர வரை எப்படி இருக்குங்கிறா? தேங்காய் விழுவதற்கான வெகு நேர வரை தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுது. ரெண்டாவது. இரண்டாவது. சரி. ரெண்டாவது. ஆரம்பம் பூச்சியம் என்ன சுயாதீனமா விழுதல் இல்லாட்டி விழுதல் என்று வந்ததுன்னு சொன்னா ஆரம்பம் பூச்சியம். நிலத்தை நோக்கி வாரபடியா வர வர வேகம் கூடும். ஆகவே சீரான ஆரம்பம். சரி, அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவை பற்றி சொல்லி போட்டு இதான் ரன் பிள்ளைகள் அந்த வேக நேர வரைவுக்கு பார்த்த மாதிரி இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு பார்த்துட்டு முடிக்கிறேன். ரைட். ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இப்படி 4 நிலைமைகள் தரப்பட்டிருக்கு ஏபிசி. இதுல ஏ பற்றி என்ன சொல்லலாம்? ஏ இந்த படித்திறன் இல்லாட்டி ஏ இந்த இயக்கம் பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு கேள்வி வந்து என்ன சொல்லலாம்? சீரான வேகம். சீரான வேகம். சீரான வேகம். ரெண்டாவது கிராஃப் ஓய்வு. ஓய்வன். சரி. சரி, அதாவது நேரம் போய்கொண்டிருக்குது ஆனா இடப்பெயர்ச்சி மாறையில். சரியா, நேரம் போய்கொண்டிருக்குது இடப்பெயர்ச்சி மாறாம இருக்கு பாருங்க, அப்போ ஓய்வு. அது மாதிரி மூன்றாவது கிராஃப் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸச்சோட அமைக்கிற கோணம் வர வர கூடும். அதாவது படித்திறன் வர வர கூடும். ஆகவே சி என்ற இயக்கத்தை என்னன்னு சொல்லலாம்? ஆர்முடுகல். ஆர்முடு. படித்திறன் கூடுதுன்னா அங்க கருத்து வேகம் கூடுது. இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வேகம் கூடுதுன்னா ஆர்முடு. 4வது கிராஃப்ல வேறங்கோ எக்ஸச்சோட அமைக்கிற அந்த கோணம் வந்து வர வர குறையுது. அதாவது படித்திறன் குறையுது. அப்ப என்னண்டு வேறு? அமர்முடுகல். அமர்முடுகல். சரி, இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வேகம் அது குறையுதுன்னு சொல்லிக்க அமர்முடல்னு சொல்ல போறோம். கூடுதுன்னு சொல்லிக்க ஆர்முடல்னு சொல்ல போறோம். இப்படி நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறாம இருந்தேன்டா ஓய்வு. நேரம் போய்கொண்டிருக்க இடப்பெயர்ச்சி மாற இல்லையாண்டா ஒரு ஆள் அதே இடத்துல நிக்கிறாரு கருத்து ஓய்வு. மற்றது சீரான வேகம். அது மாதிரி இதுல ஒரு வேக நேர வரைவும் இடப்பெயர்ச்சி நேர வரைவும் இருக்கு. ரெண்டே முறை பார்வையில பார்ப்போம். வேக நேர முதலாவது கிராஃப் இடப்பெயர்ச்சி நேரம் எஸ்டிய. முதலாவது இடப்பெயர்ச்சி நேரம், அடுத்தது வேக நேரம். இடப்பெயர்ச்சி நேரத்துல இந்த ஏபி என்ற பகுதி வந்து என்ன இயக்கத்துக்கு சமனா இருக்கும்? சீரான வேகம். சீரான வேகம்.
அங்கே வரல வேக நேர வரைவில் சீரான ஆறுமுடுகு. சீரான ஆறுமுடுகல். அது சீரான முடிவு. அது மாதிரி பிசின்றது வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவில் என்னன்னு சொல்லுவோம்? ஓய்வு. ஓய்வு. வேக நேர வரைவில் சீரான வேகம். சீரான ஆறுமுடுகல். சீரான வேகம். அது மாதிரி சிடின்றது இடப்பெயர்ச்சி நேர வரைவில் சீரான வேகம். அதுவும் சீரான வேகம் தான், எதிர் திசை. ஆனா திசை எது? ஏபிக்கு எதிர் திசை. வேக நேர வரைவில் சிடின்றது சீரான அமர்முடுகு. சீரான அமர்முடுகல். சீரான அமர்வு. சரிதான், இது படித்திறனை கண்டு பாக்குற விஷயம். அது மாதிரி மேலதிகமா வேக நேர வரைவினுடைய அந்த வரைவு எக்ஸச்சோடு அடைக்கிற பிறப்ப எங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தரும். அது மாதிரி ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவை வச்சுக்கொண்டு நாங்க தூரத்தையும் கணிக்கலாம். சரி, இடப்பெயர்ச்சி நேர வரைவை வச்சுக்கொண்டு தூரத்தையும் கணிக்கலாம். வேக நேர வரைவை வச்சுக்கொண்டு இடப்பெயர்ச்சியை காணும். ரைட், இவ்வளவு விஷயங்களும் கிளியரா பிள்ளைகள்? தேவையானதில் ஒரு நோட் பண்ணி கொள்ளுங்க. வார கிளாஸ் நாங்கள் 13வது மெட்ட கல்வியில செய்வோம். ஒரு செய்து கொண்டு வாங்குவோம். மற்றது வார புதன் பிள்ளைகள் 2 நேரம் வளமைய மாதிரி அந்த பின்னர கிளாஸ் நடக்கும். மார்னிங்கும் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு 7 மணி இல்லாட்டி 8 மணி அப்படி எடுப்பேன். அதுலேயும் அந்த விஷயங்களை பார்ப்போம். சரி, நான் குரூப்ல போடுறேன் நாளைக்கு. சரி, அது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பிள்ளைகள், இல்லாட்டி லீவ் ஆகி கொள்ளலாம்.